ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஸ்டைலில் மூங்கு தால் பாயசம் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். உங்களுக்கு ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். மூங்கு தால் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு அளவு வந்து 160 கிராமு. நல்லா மூங்கு தால் வந்து பச்சை ஸ்மெல்லு போயிட்டு நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். விசில் குக்கரில் வைக்கலாம். 2 விசில் வச்சா போதும். நம்ம மூங்கு தால் எந்த கப்பு வச்சு எடுத்துருக்கோமோ சேம் அதே கப்பு வச்சு 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் அளவு. தண்ணி ஓவராகவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 2 விசில் வச்சா போதும். இது ஒரு சைடு வந்து விசில் வரட்டும். ஒரு சைடு வந்து நம்ம இந்த கொக்கோனட்டு முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் கீ எடுத்திருக்கேன். இந்த கீ வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். கொக்கோனட்டு நல்லா ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் நான் கொக்கோனட் வந்து. நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோனட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன். கிஸ்மிஸ் வேணும்னா நீங்கள் கிஸ்மிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணலை. நான் கொக்கோனட்டு முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தால் பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறமா பாருங்கள். 2 விசில் கரெக்டாக இருக்கும். 2 விசில் மேலே வைக்காதீங்க. ஒரு மாதிரி பேஸ்ட்டாக மாதிரி ஆகிடும். டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ வந்து ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமும் நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு அதிகமாகவே சாப்பிடுவோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வெல்லம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா கொக்கோனட்டு முந்திரி பருப்பு, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்களா கொக்கோனட்டு முந்திரி பருப்பு, அது ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனு இலாச்சி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து கிரேட்டட் கொக்கோனட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துருக்கேன். இந்த கிரேட்டட் கொக்கோனட் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் வந்து எல்லாமே ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, தால், ஜாகரி இதெல்லாமே ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸு. பசங்களுக்கு கூட கொடுத்துடலாம். வெரி வெரி ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி டேஸ்டி அண்டு ஹெல்தி எம்மி தால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை